الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் இன்று ஒரு ஹதீஸை பார்ப்போம். இந்த ஹதீஸ் முஹர்ரம் மாதத்திலே நோன்பு நோற்பதின் சிறப்பை எங்களுக்கு எடுத்துச் சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுக்கு பிறகு எந்த நோன்பு சிறந்தது என்று கேட்கப்பட்ட பொழுது அஃதலு ஸியாமி பஅத ரமதான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் என்று சொன்னார்கள். ரமதானுக்கு பிறகு சிறந்த நோன்பு அல்லாஹுடைய மாதமான முஹர்ரம் மாதத்திலே நோட்கப்படுகிற நோன்பு என்று சொன்னார்கள். இங்கே நபி அவர்கள் முஹர்ரம் மாதத்தை அல்லாஹுடைய மாதம் என்று சொல்வதிலிருந்து முஹர்ரம் மாதத்தின் சிறப்பை, அதனுடைய கண்ணியத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். எல்லா மாதங்களும் அல்லாஹு தாலாவால் உருவாக்கப்பட்ட மாதங்கள் தான். ஒரு வருடத்திலே 12 மாதங்கள் இருக்கின்றன. எல்லாமே அல்லாஹு தாலாவுடைய ஏற்பாடு. அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் படைத்த நாளிலிருந்து அந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறான். ஆனால் இந்த மாதத்தை அல்லாஹுடைய மாதம் என்று நபி அவர்கள் சொல்வதிலிருந்து இந்த மாதத்திற்கு தனிச்சிறப்பு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இதனால் தான் இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா தன்னுடைய விசேடமான படைப்புகளைத்தான் தன் பக்கம் இணைத்து கொள்வான். தன் பக்கம் இணைத்து அல்லாஹுடைய வீடு, அல்லாஹுடைய நபி, அல்லாஹுடைய அடியான் என்று அல்லாஹு தஆலா தன் பக்கம் இணைத்து ஒன்றை சொல்வதாக இருந்தால் அது சிறப்பான ஒன்று என்பது அர்த்தம். அது அல்லாஹுடைய படைப்புகளில் மிகவும் விசேடமான ஒரு படைப்பு என்று அர்த்தம். எனவே அந்த வகையிலே முஹர்ரம் மாதம் விசேடமான ஒரு மாதம். எங்களுக்கு தெரியும், முஹர்ரம் மாதமும் இன்னும் 3 மாதங்களும் யுத்தம் தடை செய்யப்பட்டிருந்த மாதங்கள். ஜாஹிலியா காலத்தில் கூட யுத்தம் தடை செய்யப்பட்டிருந்தது. இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தில் இருந்த அந்த விடயத்தை நபி அவர்களுடைய வருகைக்கு முன்னாலும் கூட மக்காவில் இருந்த அந்த முஷ்ரிக்குகள், இப்ராஹிம் நபியுடைய பரம்பரையிலே வந்தவர்கள் பேணி வந்தார்கள். அதிலே அவர்கள் குளறுபடிகள் செய்திருந்தார்கள். எனவே இப்போது நாங்கள் இந்த ஹதீஸில் என்ன விளங்குகிறோம் என்றால், முஹர்ரம் மாதம் மிகச் சிறப்பான ஒரு மாதம் என்பதை அல்லாஹ்வுடைய மாதம் என்று நபி அவர்கள் சொன்னதிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த மாதத்திலே நோன்பு நோட்பது சிறப்பானது. ரமதானுக்கு பிறகு முஹர்ரம் மாதத்தில் தான் நோன்பு நோட்பது சிறப்பானது என்று நபி அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்கிறார்கள். இதற்கு இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு காரணம் சொல்கிறார்கள். மாதங்களிலே அல்லாஹு தாலா தன் பக்கம் இணைத்து இந்த மாதத்தை சொல்லி இருக்கிறான். அதே போன்று அமல்களிலே அல்லாஹு தாலா எனக்கே உரியது என்று தன் பக்கம் இணைத்து சொன்ன ஒரு அமல் தான் நோன்பு. எனவே அல்லாஹு தாலா தன் பக்கம் இணைத்து விசேடமாக குறிப்பிட்ட இந்த மாதத்திலே தன் பக்கம் இணைத்து விசேடமாக குறிப்பிட்ட அமலான அந்த நோன்பை நோட்பது மிகவும் பொருத்தமானதாக இருக்கிறது என்று அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் அவர்களுடைய லதாயிஃபுல் மஆரிஃப் என்கின்ற அந்த நூலிலே. எனவே முஹர்ரம் மாதத்திலே எங்களால் முடியுமான அளவு நாங்கள் அதிகமாக நோன்பு நோற்றுக்கொள்வோம். அந்த மாதத்திலே நோன்பு நோட்பது ரமதானுக்கு பிறகு நோன்பு நோட்கின்ற சிறந்த நோன்பாக அது அமையும் இன்ஷா அல்லாஹ்.